Hi friends, welcome back to Sirisha's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா மொறு மொறுன்னு காராமணி வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். காராமணி வடை பண்றதுக்கு இது போல காராமணியை ஒரு 4 ல இருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிட்டு தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதுல ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கொரகொரன்னு அரைச்சுக்கலாம். தண்ணி தேவைப்படாது. தேவைப்பட்டா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வடை தட்டுறதுக்கு இந்த மாதிரி பட்டர் ஷீட் இல்லாட்டி இலையில் எண்ணெயை தடவி வடை தட்டிக்கலாம். இந்த மாதிரி மெலிசா தட்டும்போது வடை வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. வடையை போட்டுக்கலாம். உடனே கரண்டியால் திருப்பாதீங்க. சூப்பரான மொறு மொறுன்னு காராமணி வடை தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே சிரிஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.